நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா கால் மடிச்சடிக்க போகிறோம். கால் மடிச்சடிக்கிறதுக்காக எவ்வளோ இன்ச்சு விட்டுருக்குறோம்? 2.5 இன்ச்சு விட்டுருக்குறோம். 2.5 இன்ச்சுனா நம்ம 2 ஃபோல்டு பண்ணணும். அப்போ 1.25 ஒரு ஃபோல்டு, இன்னொரு 1.25 ஒரு ஃபோல்டு, 2 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதான் 2 மடிப்பு. 1.25 ஒரு மடிப்பு, இன்னொரு 1.25 ஒரு மடிப்பு, மொத்தம் 2.5 இன்ச்சு மடிப்பு மடித்த இந்த ஓரத்தில் மட்டும் தையல்டா. ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். செமி பட்டியாலா ஃபுல் பட்டியாலா சாதா ஃபண்டுக்குலாம் என்ன செய்வோம்? இந்த ஓரத்தில் ஒரு தையல், இந்த ஓரத்தில் நடுவில் ஒரு தையல், இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடுவோம்ல, அப்படி போடக்கூடாது. பலாசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் ஒரே ஸ்டிச்சிங் போட்டால் போதும். போடுங்கம்மா. இப்போ இந்த காலை எப்படி மடிச்சடிக்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு காலையும் மடிச்சடிச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம ரைட் சைடு காலை மடிச்சடிச்சிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு காலை மடிச்சடிக்க போகிறோம். இங்கே மடிச்சடிச்சது காட்டுடா. பார்த்தீங்களா? 2 மடிப்பு, 1.25க்கு 2 மடிப்பு, தையல் மட்டும் ஒரே மாதிரி போட்டிருக்கிறோம். சரி, இதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு காலை மடிச்சடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு காலை மடிச்சடிச்சிட்ருக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது புரியலினாலோ டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு பலாசா வேணுமா அடித்து காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைடு காலையும் மடிச்சடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இப்போ என்ன அடிக்க போகிறோம்னா மேலே வந்து எலாஸ்டிக்காக நம்ம மடிச்சடிக்க போகிறோம். மடிச்சடிக்கலாமா? இப்போ வந்து இது மேல் பகுதி. இந்த மேல் பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு கால் சேஃபாட காட்டுடாமா. பார்த்தீங்களா? இப்போ கால் சேஃப் வந்துருக்குங்களா? இப்போ மேலே வந்து இந்த எலாஸ்டிக்காக மடிச்சடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிக்காக 2.5 இன்ச்சு அப்படிங்கிற ஒரு நாச்சஸ் விட்டுருக்கும் பார்த்தியாடா. இந்த நாச்சஸ் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு. சரியாடாமா? ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? மீதி 2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணணும். பண்ணுங்கள். பாருங்கம்மா, 1/2 இன்ச்சுக்கு மடிக்கிறாங்க. அப்படியே 2 இன்ச்சுக்கு அந்த ஜக்கா நேரம் மடித்தாச்சு. மடித்து இந்த ஓரத்துலேயே தையல் போட்டு வர போகிறோம். சரிங்களா? இடுப்பை சுற்றிக்கு இப்படி தான் தையல் போட போகிறோம். கடைசி நம்ம என்ன செய்யணும்னா எலாஸ்டிக் கோர்க்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப் விட்டுக்கணும். சரிங்களா? இந்த எலாஸ்டிக் அடிக்கிறது 2 விதம் இருக்குது. நான் இந்த ஃபேண்ட்டுக்கு இந்த ஒரு சிம்பிளான ஒரு மெத்தேடில் சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த ஒரு மெத்தேட் இருக்குது. அந்த மெத்தேடை அடுத்த ஃபேண்ட்டு தைக்கும்போது சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களாம்மா? இப்போ இதே மாதிரி இடுப்பை சுற்றி அடிச்சிடலாமா? நம்ம தைக்கிற பாப்பாவுக்கு இன்னும் டவுட்டுங்களாமா, புரியலைங்கிறா. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு அடிக்க சொல்லிடலாம். 1/2 இன்ச்சு அடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஜக்கா நேரம் எப்படி மடிக்கணுங்கிறத சொல்லிடலாம். சரிங்களா? 1/2 இன்ச்சிலே மடிடா. இப்போ நம்ம 1/2 இன்ச்சில் அடிச்சிட்டோமாடா. இப்போ என்ன செய்யறோம்? அந்த நாச்சு வரைக்கும் மடிக்கிங்க. ஒரே மடக்குங்க டக்குன்னு அந்த நாச்சு வரைக்கும் நம்ம போட்டிருந்த நாச்சஸ் வரைக்கும் மடித்து இந்த ஓரத்துலேயே தையலுடா. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? கடைசியாக ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுறணும். சரியா? அப்படி நம்ம வந்து எலாஸ்டிக் ஒர்க்குறதுக்காக